தரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். யார் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த கால வேளையில ஆண்டவரோட பேச போற வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சோர்ந்துராதீங்க, பலனான் இல்லைங்க. வாழ்க்கையில கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் எல்லாத்தையும் நம்ம தாண்டி வரோம். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் உண்டு, எல்லாத்திலையும் நடுவில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நடுவில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அந்த திட நம்பிக்கையோடு ஓடுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை ஆண்டவர் ஜெயாலியா வைப்பார். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Job chapter 14 verse 10. மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இது ரொம்ப மோசமான வார்த்தையா இருக்குல்ல? என்ன பிரதர் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்காதீங்க. இதான் உண்மை. மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அதனால இந்த வார்த்தையை வாசிக்கும் போது என்ன திரும்ப தோணுது, உலகத்துல நீ எதுவும் கொண்டு வரலப்பா, எதுவும் கொண்டு போலப்பா. வாழ்க்கையில நீ யார்கிட்டயா சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி பகை கசப்பெல்லாம் வைத்திருக்கிறதுனால உன் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் கிடையாதுப்பா. நீ வாழ போற நாட்கள் கொஞ்ச காலம் தான்ப்பா. இந்த பூமி ஒரு தற்காலிக உலகம்ப்பா. ஆனா இருக்கிற நாட்களே எல்லாரோட சமாதானமா இருந்துட்டு போ, சந்தோஷமா இருந்துட்டு போ, நல்ல ஒரு உறவோடு இருந்துட்டு போ, கசப்பு இல்லாம பகையில்லாம நன்றாக இருந்துட்டு போ. ஏன்னா கொஞ்சம் போற காலம். அவன் இறந்த பின் யார் அவனை நினைச்சு பாப்பா? சொல்லு பாருங்க. அவன் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாரும் பேச போறதும் இல்லை, யாரும் அவங்களை குறிச்சு டிஸ்கஸ் பண்ண போறதும் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் ஞாபகம் வந்து அவங்களை குறிச்சு பேசுவாங்க. அதுவும் பெரிய விஷயம் உலகத்துல. இந்த வேர்ல்ட் இஸ் வெரி ஃபாஸ்ட், இஸ் a மெக்கானிக்கல் வேர்ல்ட். சோ ஆகையினால இருக்கிற நாட்கள்ல we are to do something for God and something for the people. இருக்கிற நாட்கள்ல கர்த்தருக்கென்று நல்லது செய்வோம், நல்லதை யோசிப்போமே. இது நிமித்தம் நமக்கு ஆண்டவர் பரலோகத்துல வைத்திருக்கிற நற்பலனை உங்களுக்கு நல்ல தர வல்லவரா இருக்கிறாரு. ஆகையினால தயவுசெய்து சொல்றேன், யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு, யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணிட்டு, யார்ட்டையாவது பிரச்சனை பண்ணிட்டு தயவுசெய்து நேரத்தை வீணடிக்காதீங்க. ஒரே ஒரு வாழ்ற நாட்கள்ல ஏசப்பாவோட நெருங்கி வாழுங்க, ஏசப்பாக்காக ஜீவிங்க. ஏசப்பாக்கு நான் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை பல மடங்கு உயர்த்துவார், பலருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். நம்ம வாழ்ற நாட்கள் அர்த்தமுள்ள நாட்களா இருக்கட்டும், நம்ம வாழ்ற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களா இருக்கட்டும். எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஆயுசுனால கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் என்ன செய்யலாம் ஆண்டவருக்கு அப்படி யோசிச்சு வைங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. So don't waste the time, do something for God. This is the day, it's very useful to you. God gonna use you and bless you for others also. So ஆகையால் சோர்ந்துடாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால மனுஷன் நாட்கள் புல்லு கொப்பா இருக்கு. நான் காலையில ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கிற ஒரு அலுவலா போயிட்டு இருக்கிற, திடீர்னு I saw a big accident. ஒரு அழகான ஒரு வாலிப பிள்ளை பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறா. அந்த பிள்ளை விழுந்து கிடக்கும் போது பாக்குறேன், கையெல்லாம் அந்த கிளவுஸ் எல்லாம் போட்டு, டூ வீலர்ல அந்த வெயில் படப்படாத கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்கு. அந்த பிள்ளை வாலிப பிள்ளை, அது பிளட் எல்லாம் போய் செத்து கிடக்குறா. இப்ப காலையில் நினைச்சு பார்த்தலாம், இன்னைக்கு டுடே my life is going to be and today is my last day. So I will not see tonight, I will not go back home. She never expect, but things happened. So what I'm telling you, my brother and sister, so use every day for God, do something for God, do something for people. So உங்க வாழ்க்கையிலுடைய கிடைக்கிற நாளை கர்த்தருக்காக, ஜனத்திற்காக ஏதாவது பிரயோஜனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும்போது கஷ்டப்படாதீங்க, இதுதான் உண்மை. டென்ஷன் ஆகாதீங்க, வருத்தப்பட்டு ஒன்னும் நடக்க போறது இல்ல, சண்டை போட்டு ஒன்னும் நடக்க போறது இல்ல, வாக்குவாதம் பண்ணி ஒன்னும் நடக்க போறது இல்ல, நீ பேசி நல்லவர்னு ப்ரூவ் பண்ணி ஒன்னும் நடக்க போறது இல்ல. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, போயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவார். ஆண்டவர் எல்லார் கண்களுக்கு மத்தியில் சாட்சியை நிறுத்துவார். வாழ்ற வாழ்க்கை ஜீவனுள்ள அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான வாழ்வாய் அமையட்டும். பேசிட்டே இருக்கும்போது வியாதி சுகமாகுது, பலவீனமானது, கட்டுகள் உடைகிறது, அக்கினி இறங்குது. வாய்ந்து புறப்படுகிற வார்த்தைலாம் அக்கினிமயமான வார்த்தை. கட்டவிழ்க்கிறார், அற்புதம் நடக்குது. டேக் திஸ் prophetic word. நாள் பிறந்த நாள் திருமண காணொலி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி, வியாதி சுகமாகிறதுக்காக நன்றி. இன்னைக்கு என்ன விஷயமா போறீங்களோ அந்த காரியம் வாய்க்கும். டே எண்ட்ல you will share the witness. Jesus name, amen, amen, amen.
காட் bless you.